இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமான பெரிய ஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் குரு பகவான் இருந்தாருங்க. இப்போது விரய வீட்டுக்கு வர போகிறாரு. அப்போது லாபஸ்தானத்தை விட விரயஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு அமைப்பு அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. சரி, லாபத்தில் இருக்க குரு ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒன்று தான். லாபத்தில் இருந்தால் என்ன, விரயத்தில் இருந்தால் என்ன, குரு லாபத்தில் இருந்தப்போ மட்டும் அப்படியே கூரையை பிடிச்சிட்டு கொற்றியை பிடிச்சா ஒன்றும் இல்லை, நீங்கள் வேற ஏன் ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிச்சுப்பீங்க. சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. இல்லைங்க, லாபத்தில் ஒரு 10 ரூபா வந்திருக்கும் அப்படின்னா எங்கெங்க வந்தது, ஏங்க நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாபத்தில் குரு இருந்தப்போ பெரும்பகுதி உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி கழிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது லாபத்தில் இருக்கக்கூடிய குருவால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. குரு ஒரு 2 லட்சம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளை ஒரு 20 லட்சத்துக்கு ஒரு பிளான் போட வச்சு 18 லட்ச ரூபா கடனாக்கி நடு ரோட்டில் நிப்பாட்டி வைக்கிற ஒரு வேலையை பார்த்துருந்துருப்பார். அப்போது ஒரு வீட்டை ஒன்று கட்டலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன், 10 ரூபா வந்துச்சு. ஆனால் பாதியில் நிற்கிது, நான் போட்ட கணக்கு ஒன்று, அது போட்ட கணக்கு ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டம சனி காலகட்டத்திலேயே லாபத்தில் குரு இருந்ததால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்திருக்கும், ஒரு 5 லட்சம் கூட வந்திருந்திருக்கும். ஆனால் வந்தது தெரியும், போனது எங்கே போச்சுன்னே தெரியலை. 5 ரூபா வந்துச்சு, ஆனால் போனது 7 ரூபாயாக போயிடுச்சு. மொத்தத்தில் 2 ரூபா நட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கடகம் ராசிக்காரர்களுடைய நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. இப்போது அஷ்டம சனி உங்களுக்கு கழிஞ்சு போச்சு. அப்பாடா, கோடி புண்ணியண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அஷ்டம சனி போட்டு அடிக்கிற மாதிரி அகில உலகத்தில் யாராலே அடிக்க முடியாது. திருமண திசை எங்கும் அடி. அதாவது இந்த 4ஆம் பக்கமும் இடி வாங்குறது அப்படிம்பாங்கல்ல, இங்கே 40ஆம் பக்கமும் இடி வாங்குது. அடிப்படாத இடம் அப்படிங்கிறதே கிடையாது. உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிப்படாத இடம் அப்படிங்கிறது கிடையாது. உடையாத மனம் கிடையாது. பார்க்காத துரோகம் கிடையாது. எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ அடித்தாலுமே தாங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அவ்வளோ அடி வாங்கிட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி தான் கடகம் ராசிக்காரர்களுடைய நிலைமை இருக்கும். இப்போ விரயத்துக்கு குரு வராரு, என்ன செய்வார்னு பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. நல்ல இடம், வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போது விரய வீட்டுக்கு குரு வந்தாலும் கூட சனி ஒரு நல்லதொரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலமாக 10 ரூபா சம்பாதிக்க வச்சு குருவால் அதை விரயம் பண்ண வைப்பார். அப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம். இல்லை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன், பாதியில் நிற்கிது, ஒரு லோனுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்னா லோனு வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேறு ஒரு அமைப்பின் மூலமாக பலம் வரும். அந்த வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் சுப விரயம் அப்படிங்கிறது புழங்கும்.
அப்போது பிள்ளைங்களுக்கு காது குத்துணுமா டப்புன்னு போய் குத்தி போடுங்க. ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், ஒரு நேர்த்திக்கடன் செய்கிறேன், பொங்க வைக்கிறேன், கிடா வெட்டுறேன், இல்லை ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி ஒரு பத்திரிக்கை அடைக்கிறேன், காது குத்துறேன் அப்படிங்கலாம் செஞ்சு போடுங்க. அதோட வீடு கட்டணுமா கட்டி போடுங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமா பண்ணி போடுங்க. ஒன்றுமே இல்லை, எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விரைய செலவுகள் அப்படிங்கிறத உருவாக்கிக்கோங்க. எதிலையாவது முதலீடு போட்டிருக்கேன், ஒரு 10 பவுன் நகையை வாங்கி போடுங்க, இல்லை கொஞ்சமாக இருக்கா 1 பவுன் நகையை வாங்குங்க, இல்லை ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத பண்ணிடணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது, இல்லை கும்பாபிஷேகம் ஏதாவது வேலை நடந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ணி போடுங்க. நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சிவாலய கட்டுமான பணிகள் அதற்காக செஞ்சுருங்க. இந்த மாதிரி ஏதாவது விரயம் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் தேவையற்ற அபவிரய செலவுகள் அப்படிங்கிறது, தொழில் ரீதியான நட்டங்கள், ஏமாற்றம், துரோகம் இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ஏழைப்பாளைய மாணவர்கள், இந்த சில பேர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் இருக்கும். அங்கே போய்ட்டு ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்கறது, நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃபீஸை கட்டுறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. சரி, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விரயத்தில் குரு இருந்தாலும் கூட குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்குற இடத்திற்கு பலன் கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 4, 6, 8 இந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு. அப்போது 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுகுது அப்படின்னா இது சுபஸ்தானம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சுபஸ்தானத்தில் குரு பார்வை விழுகுது அப்படின்னா நமக்கு மருத்துவ செலவு இருக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. உடம்பும் போட்டு பின்னுது, அங்கங்கே வலிக்குது, போட்டு மூட்டு வலிக்குது, குமிஞ்சா நிமிர முடியல, படுத்தா தூக்கம் இல்லை, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாமே உடம்பு அப்படிங்கிறது குணமாயிரும். நம்ம உடம்பு நல்லா இருக்கடா சாமி, இது போதும், 10 ரூபா உடம்பு நல்லா இருந்தால் 10 ரூபா சம்பாரிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி தாயாரை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நிலைமை மாதிரி தாயாருக்கு மாற்று மருத்துவத்தால் குணமடைஞ்சிருவாங்க. சில பேருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். மாமா ஏதாவது சொத்தை பிரித்து கொடுப்பாரு, வாங்கலாம். இல்லை அம்மா ஏதாச்சும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தா இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு, இல்லை ஏதோ பவுனை கூட கொடுத்தாலும் பங்கு பிரித்து கொடுத்தாலும் ஆளுக்கு 4 பவுனா வச்சுக்கோ அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அது உங்களையும் சேரும். அப்படிங்கும்போது அம்மா வழியில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருந்தாலும் கூட இப்போது அம்மாவை கூப்பிட்டு, ஏன்பா நம்ம பையன் தானே, அவங்ககிட்ட ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க, நீ வேற பாவம், அவனை இது கொடுத்து அனுப்பு, அவன் சேர்த்து வைக்கிறது ஃபுல்லாக கஷ்டப்படுறது ஃபுல்லாகவே பிள்ளைங்களுக்கு தானே, என்ன பெரிய சட்டை போட்டு கிடக்கீங்க அப்படி சொல்லிவிட்டு தாயார் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் தேடுதலாகவும் பேசி ஏதோ ஒரு 10 ரூபா வாங்கி கொடுப்பாங்க, அதை வச்சு பொழைச்சிக்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது. கொஞ்சம் கடன் கண்ணி இருந்தால் அடைக்கலாம், நகை நட்டு அடகுல இருந்தால் முழுக்கலாம். வீட்டில் அடிக்கடி சண்டை வரும், எல்லா நகையை கொண்டு வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் கூட நகை இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டம் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுறது, காசை வச்சுக்கிட்டா கொடுக்க மாட்டேங்கிறேன், எங்கே ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கே, நாம் ஒரு பக்கம் புலம்ப. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிரித்து பேசிக்கிட்டு அன்னைக்கு தபால்காரன் வந்துட்டு பேங்க்லேருந்து நகைக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அடிச்சுட்டு கொடுத்துருவான். போச்சா, இந்த நோட்டீஸை பார்த்தா 4 நாளைக்கு சண்டை நடக்கும். வட்டி கட்டுறியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாமே இதுக்கு மேலே சரியாகிடும், எல்லாமே சரியாகிடும். எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வட்டி கட்டின காலம் பூரா கொஞ்சம் கொஞ்சம் அசலை கட்டி மூட்டிட்டு வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு லீவ் போட்டவங்க கூட இனிமேல் நல்லபடியாக வேலைக்கு போய்ட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நமக்கு எதிராளிகள் பகையாளிகள் இருப்பாங்க. ஒரு கடன் போட்டால் அங்கே ஒருத்தன் வந்து பக்கத்தில் கடை போடுவான், நம்ம ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒருத்தன் நம்மளை போட்டு கொடுக்க இருப்பான். இந்த மாதிரி எதிரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லா எதிரிகள் இல்லாதவங்க இந்த உலகத்திலே கிடையாது. நமக்கு மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை, இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ சரி கட்டப்படுவாங்க. அவங்க விட்டுட்டு அவங்கவுங்க அவன் வேலையை பார்க்க போயிடுவான். நம்ம குடும்பத்துக்கிட்ட நம்ம குடும்பத்தை பார்க்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. அதோட மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பயிற்சியான அடுத்த 4 நாளில் ராகு வராரு. ஐயோ அஷ்டம ராகுவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. ஏன் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம், ராகு ஒரு கெட்டவர் அவர் கெட்டு போனார் அப்படின்னா அது உங்களுக்கு ராஜயோகம்தான். அதோட கும்பம் ராசியில் அவர் இருக்கக்கூடிய இடத்துல 8ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கிறதுனால ராகு புனிதப்பட்டு போகிறார். அப்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு உடலை பற்றின பயம் அப்படிங்கிறது இருந்திருக்கும், அது நீங்கும். அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா பிபி பிரச்சனை வருது. இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
உடல் பருமனாகிடுச்சு, இதனால் நமக்கு எதாவது ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நிறைய உழைக்கிறோமோன்னு இருக்கும், மூச்சு வாங்கும், இந்த பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இதுக்கு மேலே இருக்காது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிரிகளை சம்ஹாரம் செய்வார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. குரு பார்க்க புனிதப்பட்ட ராகு பகவான் உங்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுப்பார். அந்த ஒரு வகையில் குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் குரு ஜெயஸ்தானத்திலேயே இருந்தாலும் அவருடைய பார்வையால் உங்களுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. நீங்கள் கவலைப்பட வேண்டியது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழை பாழை பிள்ளைங்க, மாணவ மாணவிகள், ஆதரவற்ற பெற்றோர் இல்லாத மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு அன்னதானமோ, இல்லை ஒரு நோட்டு புத்தகமோ, இல்லை பேனா பென்சிலோ, இல்லை ஒரு ஃபீஸ் கட்டுறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறதோ, இந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. ஒரு பிள்ளைக்காவது உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சிக்கு பிறகு செஞ்சுருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.